பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய அழகான கவிதை எழுச்சி உற்ற பெண்கள். மேற்றிசையில் வானத்தில் பொன் உருக்கு வெள்ளத்தில் செம்பருதி மிதக்கு நேரம் வேர்க்கண்ணியால் ஒருத்தி சோலை தன்னில் விளையாட நின்றிருந்தாள் மயிலை போலே. காற்றடித்த சோலையிலே நேரம் பார்த்து கனியடித்து கொண்டு செல்லும் செல்வப்பிள்ளை ஆற்று வெள்ளம் போல் ஆசை வெள்ளம் தூண்ட அவளிடத்தே சில சொன்னான். பின்னும் சொல்வான், விரிந்த ஒரு வானத்தின் ஒளி வெள்ளத்தை விரைந்து வந்து கருமேகம் விளங்கக்கூடும். இருந்த வெயில் இருளாகும் ஒரு கணத்தில், இது அதுவாய் மாறிவிடும் ஒரு கணத்தில். தெரிந்ததுதான், ஆனாலும் ஒன்றே ஒன்று, தெளிந்த ஓர் உள்ளத்தில் எழுந்த காதல் பருந்து வந்து கொத்துமென்றும் தணிவதில்லை, படை திரண்டு வந்தாலும் சலிப்பதில்லை. கன்னத்தில் ஒரு முத்தம் வைப்பாய் பெண்ணே, கருதுவதிற் பயனில்லை தனியாய் நின்று. மின்னிவிட்டாய் என் மனத்தில், பொன்னாய் பூவாய் விளைந்து விட்டாய் கண்ணெதிரில் என்று சொன்னான். கண்ணி ஒரு வார்த்தை என்றாள். என்ன என்றான். கல்வியற்ற மனிதனை நான் மதியேன் என்றாள். பன்னூர் பண்டிதன் என்று தன்னை சொன்னான். பழச்சொலையின் வாய் திறந்து சிரித்துச் சொல்வாள், பெருங்கல்வி பண்டிதனே, உனக்கோர் கேள்வி, பெண்களுக்கு சுதந்திரம்தான் உண்டோ என்றாள். தரும்போது கொள்வதுதான் தர்மம் என்றான். தராவிடில் நான் மேற்கொண்டால் என்ன என்றாள். திருமணமாகாதவள் தன் பெற்றோரின்றி செயலொன்று தான் செய்தல் அதர்மம் என்றான். மறுவ அழைக்கின்றாயே, நானும் என்றன் மாதா பிதாவின்றி விடை சொல்வேனோ என்றுரைத்தாள். இது கேட்டு செல்வப்பிள்ளை, என்னடி இது உனக்கு தெரியவில்லை? மன்றல் செய்யும் விஷயத்தில் ஒன்றில் மட்டும் மனம் போல நடக்கலாம் பெண்கள் என்றான். என் மனது வேறொருவன் இடத்தில் என்றே இவனிட்ட பீடிகையை பறக்கச் செய்தாள். உன் நலத்தை இழக்கின்றாய், வலிய நானே உனக்களிப்பேன் இன்பம் என நெருங்கலானான். அருகு அவளும் நெருங்கி வந்தாள். தன்மேல் வைத்த ஆர்வந்தான் என நினைத்தான். இமைக்கும் முன்னே ஒரு கையில் உடைவாளும் இடது கையில் ஓடிப்போ என்னும் ஒரு குறிப்புமாக புருவத்தை மேலேற்றி விழித்துச் சொல்வார், புனிதத்தால் என் காதல் பிறன்மேல் என்று பரிந்துரைத்தேன், மேற்சென்றாய். தெளிந்த காதல் படை திரண்டு வந்தாலும் சலியாது என்றாள். ஓடினான் செல்வப்பிள்ளை. ஓடி வந்து மூச்சு விட்டான் என்னிடத்தில். கூடி 200 புலி எதிர்த்ததுண்டோ, கொலையாளியிடமிருந்து மீண்டதுண்டோ? ஓடி வந்த காரணத்தை கேட்டேன். அன்னோன் உரைத்து விட்டான், நான் அவற்றை கேட்டுவிட்டேன். கோடி உள்ளம் வேண்டும் இந்த மகிழ்ச்சி தாங்க. குலுங்க நகைத்தே உரைத்தேன் அவனிடத்தில், செல்வப்பிள்ளாய், இன்று புவியின் பெண்கள் சிறுநிலையில் இருக்கவில்லை, விழித்து கொண்டார். கொல்ல வந்த வாளை நீ குறை சொல்லாதே, கொடுவாள் போல் மற்றொரு வாள் உன் மனைவி. மெல்லிடையில் நீ காணா காரணத்தால் விளையாட நினைத்து விட்டாய் ஊர் பெண்கள் மேல். பொல்லாத மானிடனே, மனச்சான்றுக்குள் புகுந்து கொள்வாய், நிற்காதே என்றேன். சென்றான். நன்றி.